யதா திருஷ்டி ததா சிருஷ்டி அப்படின்னு வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு வாக்கியம் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. நம்ம எல்லோரும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ வண்டி ஓட்டல, அதனால தான் சீல் பெல்ட் போடல. ஸோ வண்டி இப்போ ஸ்டேஷனரியாக இருக்குது. ஸோ யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. திருஷ்டினா வந்து பார்வை. நம்ம வந்து எப்படி பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ததா சிருஷ்டி, இந்த உலகம் அது மாதிரி மாறிடும். நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கு ஏற்றவாறு இந்த உலகம் நமக்கு காட்சி அளிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போகிற பாருங்களேன், ஒரு 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 யதார்த்தமான எக்ஸாம்பிள். ஒரு பெண்மணி இருக்கா, 25 வயசு 30 வயசு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை வந்து ஒரு காமாந்தகன் பார்த்தா அவன் எப்படி பார்ப்பானா, அவனுடைய கண்ணோட்டத்தில் அந்த பெண் வந்து ஒரு போக்கிய வஸ்து மட்டுமே. எப்படி அனுபவிக்கலாம் இந்த பெண்ணை அப்படின்னு தான் அவனுடைய மனசில் கால்குலேஷன் ஓடும். அதே பெண்ணை வந்து ஒரு வித்வான் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? வித்வான் பார்க்கும்பொழுது அந்த பெண்ணை வந்து இவள் வந்து தாயின் வடிவம், தேவியின் வடிவம், தேவியின் ஸ்வரூபம். எல்லா பெண்களையும் வந்து ஒரு தேவியாக பார்ப்பா. ஏன்னா பெண் மூலமாக தான் பிறப்பு நடக்கிறது. பெண் வந்து தாயுடைய வடிவம். அந்த பெண்ணை வந்து அவ்வளோ ஹை ஸ்டேஜில் வச்சதுனால அந்த மனுஷனால், ஏன்னா அவனுடைய ஞானத்தினால், அந்த வித்வானுடைய ஞானத்தினால் அந்த பெண்ணை வந்து தப்பான முறையில் அவனால் பார்க்கவே முடியாது. அப்புறம் அதே பெண்ணை வந்து ஒரு திருடன் பார்க்குறான். திருடன் பார்க்கும்பொழுது அந்த பெண்ணை என்ன பண்ணுவான், அந்த பெண்ணோட உடம்புல எந்தெந்த நகை இருக்குது, எவ்வளோ நெக்லஸ் போட்டிருக்கா, வளையல் என்ன போட்டிருக்கா, மோதிரம் என்ன போட்டிருக்கா, எப்படி எடுத்துன்னு ஓடலாம் அப்படிங்கிற கால்குலேஷனில் இருப்பாங்க. பாருங்கள், ஒரே வஸ்து தான். யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. வஸ்து ஒரே ஒரு வஸ்துனா அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று தான். அந்த பெண்ணை பார்க்குறாங்க வேற ஆளுங்க. நாலாவது வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு சன்னியாசி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சன்னியாசி அந்த பெண்ணை வந்து ஒரு ஷவமாக பார்ப்பார். ஷவம்னா பிணம். அந்த உடல் வந்து ஆண் உடலா, அழகான பெண்ணா, அசிங்கமான பொண்ணா, எப்படி இருக்கா, அவளுடைய கலர் என்ன, இது எதுவுமே அந்த சன்னியாசி கண்ணுக்கு தெரியாது. இந்த சன்னியாசி உடலை பார்க்கும்பொழுது, ஆணோட உடலாக இருந்தாலும் சரி, பெண்ணோட உடலாக இருந்தாலும் சரி, பார்க்கும்பொழுது ஷவமாக பார்ப்பாங்க. ஷவம்னா பிணம். ஏன்னா உடல் வந்து ஜடவஸ்து. இது உண்மை. இந்த நம்ம தெரிகிற உடல் வந்து ஜடப்பொருள். வாசான்சி, நேத்திக்கு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், பகவத்கீதா ஸ்லோகம் பாருங்கள். உடல் வாசான்சி ஜீரணானி யதா விஹாய அப்படிங்கிற ஸ்லோகம் 2/22 வரும். ரொம்ப அருமையான விஷயம் சொல்லுவார். எப்படி நீ வந்து உன்னுடைய உடலுக்கு வந்து உடை போட்டுருக்கியோ அந்த மாதிரி ஜீவாத்மாவிற்கான உடை வந்து உன்னுடைய சரீரம். ஸோ சரீரம் ஒரு ஜட வஸ்து. எப்படி இப்போ நான் இந்த கோட் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சு, நிறையா தடவை போட்டுட்டேன். இப்போ ஆல்ரெடி இதில் இங்கெல்லாம் பிரிஞ்சு வருது. நான் ஒரு மீட்டிங்காக வந்தேன், இப்போ கோட் போட்டுருக்கேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துல யாராவது ஒத்து பார்த்தா இது அசிங்கமாக இருக்கும், இது கிழிஞ்சிருக்கு, இந்த உள்ளுக்குள்ளே வந்து சரியில்லை பேக்கெட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ் இதை நான் தூக்கி போட்டுருவேன். வேறு கோட் வாங்கிப்பேன், இல்லாட்டி கோட் தேவை இருந்தால் வாங்கிப்பேன், இல்லாட்டி வாங்க மாட்டேன். ஏன்னா வீணாக போயிடுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம உடை வந்து வீணாக போன பிறகு நாம் அதை தூக்கி போட்டு வேறு உடை வாங்கி நம்ம போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி வந்து ஜீவாத்மா, இந்த சரீரம் வந்து ஜீரணமான பிறகு ஜீவாத்மா வேற ஒரு உடலை அடைந்து விடுங்கிற மாதிரி கான்செப்டில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப அருமையான சீக்ரெட் சொல்லியிருக்கேன். இப்போ டாபிக் அது கிடையாது. இப்போ டாபிக் யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. ஸோ சன்னியாசி வந்து இந்த உடலை பார்க்கும்போது அவருக்கு பிணமாக தான் தெரியும். எல்லா உடலையும் பிணமாக பார்ப்பார். அதனால தான் இந்த உடல் மேலே சன்னியாசிக்கு அட்ராக்ஷன் கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. ஒரு சன்னியாசிக்கு வந்து அவருடைய குடும்பத்தினர் இருந்திருப்பாங்கல்ல, சன்னியாசம் எடுத்தால் குடும்பத்துலேருந்து வெளில வந்துடுவாங்க. அவங்க குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, குடும்பத்தோட கான்டாக்டில் இருந்தாலும், வெளியே கான்டாக்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த சன்னியாசிக்கு வந்து அது மேலே அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஜடப்பொருள். ஸோ யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. ஒரே ஒரு பெண்ணு தான், அந்த பெண்ணை 4 பேர் 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறாரு பாருங்க. அதே மாதிரி தான் உலகம். உலகத்தில் நம்ம பேசும்பொழுது நார்மலாக சொல்லுவோம், இது எதுவுமே என்னால் விட்டு ஓட முடியல, எல்லாமே என்னை பிடிச்சுன்னு இருக்கு, என்னுடைய குடும்பம் என்ன பிடிச்சுன்னு இருக்கு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து இதெல்லாமே என்னை பிடிச்சுன்னு இருக்கு, என்னால் விட்டு ஓட முடியல, நான் பந்தத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் உண்மையாக பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பையன் விளையாடின்னு இருக்கான். விளையாண்டி இருக்கும்போது கத்துறான், காப்பாற்றுன்னு கத்துறான். போய் பார்த்தா என்னன்னா, அவன் ஒரு கம்பத்தை பிடிச்சி தொங்கின்னு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இந்த கம்பை என்னை விட மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறான். நம்ம தெரியும் சின்ன பையன், கை எடுத்தா நீ கீழே விழுந்துருவ, கையை எடுத்துரு, இல்லை என்னை பிடிச்சின்னு இருக்குன்றான்.
கையெடுத்து பாரு, கையெடு அப்படின்னு கை எடுத்தோடனே கீழே விழுந்துடுறான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த உலகம் நம்மளை, அந்த கம்பு எப்படி அந்த பையனை பிடிக்க முடியாதோ அதே மாதிரி உலகம் நம்மளை பந்தத்தில் பிடிச்சிக்க முடியாது. ஏன்னா உலகம் ஜடவஸ்து. எது நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு? அந்த பையன் தான் பிடிச்சிட்டு இருக்கான் கம்பை. அதே மாதிரி நம்ம தான் பிடிச்சிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸு, பதவி, பணம், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய நெருக்கம், என்னுடைய அன்பு, பாசம் எல்லாமே நானே உருவாக்கினது. யார் மேலேயாவது எனக்கு அன்பு இருக்குன்னா அந்த அன்பை உருவாக்கினவன் யாரு? நானே. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் அன்பு செலுத்துகிறேன், எனக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே நம்மளே பண்ணுறது தான். ஸோ யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. நம்ம எப்படி பார்க்குறோமோ உலகத்தை அதே மாதிரி உலகம் நமக்கு தெரியும். உலகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. நம்ம பார்க்குற பார்வையில், நம்ம பார்க்குற பார்வை எதில் பேஸ் பண்ணி இருக்குது? நம்ம பார்க்குற பார்வை நம்மளுடைய சமஸ்காரங்கள், நம்மளுடைய வாசனைகள், நம்மளுடைய சித்தத்தில் இருக்கிற ஜென்மாந்திர சமஸ்காரங்கள். நம்ம எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருப்போம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்மளுடைய சித்தத்தில் இம்ப்ரெஷன் விட்டு போகும். அந்த நம்ம பண்ணுற ஆக்ஷனே அதில் மாட்டிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண. இப்போ நான் போய் இந்த ஸ்டீரிங்கை நான் பிடிச்சிருக்கேன், ஸ்டீரிங் என்ன பிடிக்கல, நான் விட்டா ஸ்டீரிங் விட்டுருவேன். இப்போ ஸ்டீரிங் வீல் இங்கே இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி தான் உலகத்தை நம்ம போய் பிடிச்சின்னு இருக்கோம். நம்மளுடைய அவித்யா, நம்மளுடைய அஜ்ஞானத்தினால நம்ம உலகத்தை அவ்வளோ ஜாஸ்தி பிடிச்சின்னு இருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம்? உலகம் என்ன விட மாட்டேங்கிறது, என்னுடைய பொண்டாட்டி என்ன விட மாட்டேங்கிறா, என்னுடைய புருஷன் என்ன விட மாட்டேங்கிறா, என்னுடைய குடும்பம் என்னை சன்னியாசியாக விட மாட்டேங்கிறது. குடும்பத்தால் நம்மளை பிடிக்கவே முடியாது. நம்மளுடைய அட்டாச்மெண்ட்னால தான் நம்ம மாட்டின்னு இருக்கோம். என் குருநாதர் சொல்லுவார், ஒருத்தர் குருநாதருடைய சிஷ்யர் குருநாதர்கிட்ட எனக்கு வனப்பிரஸ்தம் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டார். குருநாதர் சொன்னார், எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும், நான் உனக்கு வனப்பிரஸ்தம் கொடுக்குறேன், முதல்ல போய் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வா. அவர் சொல்கிறாரு, இல்லை என் பொண்டாட்டி எப்படி ஒத்துப்பா, வனப்பிரஸ்தம் எடுக்கிறேன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி ஒத்துக்கலைனாலும் நான் உனக்கு வனப்பிரஸ்தம் பண்ணி வைக்கிறேன், அந்த சம்ஸ்காரம் பண்ணி உனக்கு வனப்பிரஸ்தம் கொடுக்குறேன். ஆனால் பொண்டாட்டி நீ போய் சொல்லிட்டு வரணும், இது நீ சொல்லணும், நான் வனப்பிரஸ்தம் எடுக்கிறேன்னு நீ சொல்லிட்டு வரணும். இல்லை சாமி நான் சொன்னால் அவள் விட மாட்டான் என்ன. ஸோ நம்ம பயத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம சன்னியாசம் எடுக்கிறேன், நான் சன்னியாசம் எடுக்க போகிறேன், நான் வனப்பிரஸ்தம் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி நம்ம சொல்லவே தெரிவிக்க மாட்டோம். ஏன்னா தெரிவிச்சுட்டா நமக்கு என்ன பயம்னா நம்ம மாட்டின்றுவோன்னு பயம். நமக்கு உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக நம்ம தயாராக ஆகலை. குருநாதர் சொல்லுவார், என்னைக்கு நீ தயாராகிட்டியோ அன்னைக்கு நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ உள்ளுக்குள்ளேன்னு சன்னியாசியாக மாறிட்ட. குருநாதர் சொல்லுவார், எனக்கு வைராக்கியம் வந்த பிறகு நான் யார்கிட்டையும் போய் சொல்லலை நான் வைராக்கியவானா மாறிட்டேன், உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்சிடும், அட்டாச்மெண்ட் பிரிஞ்சிடும் உள்ளுக்குள்ளேருந்து. ஸோ நம்ம தயாராக ஆகிட்டோன்னா அது சொல்கிறதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறதுக்கு, ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறதுக்கு, நான் தயாராகிட்டேன், எனக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை, நான் இதுலேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு அந்த வயசு 50 வயசு 55 வயசு வந்த பிறகு நம்ம சொல்லி டிக்ளேர் பண்ண. குருநாதர் சொன்னார், நீ சப்போஸ் டிக்ளேர் பண்ண பிறகு உன் ஒய்ஃப் விடலைனாலும் பரவாயில்ல, நான் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் தரேன், பட் ஆனால் நீ சொல்லிட்டேன்னு என்கிட்ட சொல்லு. ஸோ எதனால குருநாதர் அப்படி சொன்னார்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு உண்மையிலேயே தேவையில்லை, இவன் ஜஸ்ட் முயற்சி பண்ணுறானே தவிர இன்டர்னலாக தயாராக ஆகலை அப்படிங்கிற விஷயம் குருநாதருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அப்படி சொன்னார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம லைஃப்பில். உலகம் நம்மளை பிடிச்சிக்கல, நம்மளுடைய அக்ஞானம், நம்மளுடைய அவித்யா, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. உலகம் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஃபார்முலாவை நினைவு வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ உலகத்தில் இருக்கிற விஷயத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? இப்போ கேமரா இருக்குது, இதே கேமரா வச்சு சில பேர் அசிங்கமான மூவிஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில் இதே கேமராவால். சில பேர் இதே கேமரா வச்சு வேத ஞானத்தை பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. கேமரா ஒன்று தான், கேமராவோட தப்பு கிடையாது. கரெக்டாக கேமரா என்ன தப்பு பண்ணிட்டு? கேமராவுக்கு நம்ம என்ன பிக்சர் காட்டுறோம்? நான் இப்போ வேதம் பேசின்னு இருக்கேன், இதே கேமரா வச்சு வேற யாரோ பான் வீடியோஸ் பண்ணுறாங்க, இதே கேமரா வச்சு வேற யாரோ வேற ஏதோ வீடியோஸ் பண்ணுறாங்க. கேமராவோட மிஸ்டேக் கிடையாது. இல்லை, யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் யதா திருஷ்டி ததா சிருஷ்டியை நினைவு வச்சுக்கணும். ஒரு மனுஷன் ஒரு சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், இல்லாட்டி ஒரு சிச்சுவேஷனை எப்படி அவன் அனலைஸ் பண்ணுறான், இது இந்த ஃபண்டமெண்டல் மேலே பேஸ் ஆகிருக்கு. யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. இப்போ ஃபேமிலியில் கூட நான் என்ன கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்த பார்க்குறேன், அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பார்க்குறது வேறு விஷயமா பார்ப்பேன், அவள் பார்க்குறது வேறு விஷயமா பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துலையும் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால்
டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். மற்றவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம அவன் பார்க்குற விதம் எதுவாக இருந்தாலும் சரி, அது அவனுடைய திருஷ்டி. பட் நம்மளுடைய திருஷ்டி என்னவா இருக்கணும்னா, நம்மளுடைய திருஷ்டி ஞான திருஷ்டியில் இருக்கணும். அந்த ஞானத்தின் அடிப்படையில் வந்து இப்போ சில பேர் வந்து இந்த நீங்கள் ஏன் எனக்கு நீ எதுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணல, நானே ஏன் உனக்கு எப்போவுமே காண்டாக்ட், இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்கும். என் லைஃப்லேயும் நடந்திருக்கு, உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கு வாய்ப்பு. நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா உனக்கு நான் தேவையில்லையா அப்படின்லாம் பேச்சு வரும்ல. உனக்கு நான் தேவையாக இருந்தால் நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும், ஆனால் நீ எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா நான் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். கணவன் ஜாஸ்தி ட்ராவல் ஆகிற கணவனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் சண்டை வரும். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் 2 கொலீக்ஸ்க்கு நடுவில், இப்போ 2 பேர் சேம் லெவலில் இருக்காங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டு. பட் இவனோட காண்டாக்ட் பண்ணான், இவனோட காண்டாக்ட் பண்ணோம். அதில் ஈகோ பிரச்சனை இருக்கும். இவன் என்ன சொல்லுவான், அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணுவேன், இல்லை அவன் என்கிட்ட பேசினா நான் அது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஈகோ இருக்கும். இந்த மாதிரி ஈகோ தேவையே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஈகோ இருக்குன்னா அஜ்ஞானத்தினால. நமக்கு அந்த ஞானம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், எனக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா நான் காண்டாக்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி நான் காண்டாக்ட் பண்ணலைன்னா, சப்போஸ் நான் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணலை, தட் டஸ் நாட் மீன் தட் எனக்கு அவங்க தேவையில்லை. காண்டாக்ட் பண்ணல, அவ்வளோதான். அதை ஆராயக்கூடாது. இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆராயதீங்க. ஏன் அவன் அப்படி பண்ணான், ஏன் அவன் அப்படி பண்ணல அப்படின்னு ஆராய வேண்டாம். அவனுடைய ஞானத்திற்கு ஏற்றவாறு அவன் வேலை செய்கிறான், உங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வேலை செய்யுங்க. ஒரே வஸ்துவை நம்ம டிஃப்ரெண்ட் வேலை விதமாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, வேதத்தின் கண்ணோட்டத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரு, தேனு தியக்தேன புஞ்சீதா. அந்த போக்கிய வஸ்துவை நீ அனுபவி, ஆனால் தியாகத்தின் அடிப்படையில். உன்னுடைய மனப்பான்மை தியாகத்தில் இருக்கணும், உன்னுடைய மனசு தியாகத்தில் இருக்கணும். ஏன்னா உனக்கு தெரியணும், அது உன்னை பிடிச்சிக்கல, நீ தான் அதை பிடிச்சிருக்க, அது உன்னை பிடிச்சிக்கல, நீ பிடிச்சிட்டு சொல்கிற அது என்ன பிடிச்சிட்டு இருக்குன்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. இதில் நிறையா விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம், நிறையா விஷயங்கள் இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். ஸோ நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க, யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. நான் என்னென்ன விஷயங்கள் எப்படி பார்க்குறேன் உலகத்தில், என்னுடைய கணவனை நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய மனைவியை நான் எப்படி பார்க்குறேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணியை நான் எப்படி பார்க்குறேன், நான் அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன், அதே மாதிரி என்னுடைய ஆச்சாரியரை நான் எப்படி பார்க்குறேன். ஆச்சாரியர் நமக்கு முன்னாடி இருக்கும்பொழுது நம்ம வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்த பிறகு ஆச்சாரியர் மேலே சந்தேகப்படுவோம், ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு, ஏன் அந்த சிஷ்யனுக்கு கொண்டு இது பண்ணுறாரு, நமக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தினாலே தவிர அவர் மேலே அஜ்ஞானம் கிடையாது, அவருடைய விஷயத்தினால கிடையாது. என்னுடைய ப்ராப்ளம், அவருடைய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நம்ம அனலைஸ் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஆன்மீக பாதையில் ரொம்ப ஜாஸ்தி இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கண்ணோட்டம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போவுமே சேட் ஆக மாட்டீங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவன் ஏன் அப்படி பண்ணாங்கிற விஷயத்தை வச்சு சேட் ஆக மாட்டீங்க, புரிஞ்சுப்பீங்க. ஓகே, அவருடைய ஞானம் அவ்வளவுதான், என்னுடைய ஞானம் இதோட ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் அதுலேருந்து வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.